இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஒரு வடிவத்திலே கொண்டு வருவதற்கு எத்தனிக்கின்றது. அதாவது இலங்கையிலே 1978ஆம் ஆண்டு முதல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தேசிய இனங்களை ஒடுக்குகின்ற வகையிலே கொண்டு வரப்பட்டு பல தசாப்தங்களாக நீடிக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தற்போது அரசை பாதுகாப்பதற்கான பயங்கரவாத தடை சட்டமாக நாட்டிலே நடைமுறையிலே இருக்கின்ற அனுர அரசாங்கம் கொண்டு வருவதற்கு எத்தனிக்கின்றது. இதனை நாங்கள் வடகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் உபதவிசாளர் உறுப்பினர்களாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு எதிராக இன்றைய தினம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். அதாவது அரசாங்கம் பயங்கரவாத நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுகின்ற அதே வேளை மேலும் அதற்கு மாற்றீடாக கொண்டு வர எடுக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தையும் கைவிட அரச பாதுகாப்பு சட்டத்தையும் கைவிட வேண்டும் என்றும் இந்த நாட்டிலே சாதாரண சட்டங்களின் வாயிலாக குற்றங்கள் கையாளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். உலக அளவிலே மனித உரிமைகளை மீறக்கூடிய மிலேச்சத்தனமான ஒரு சட்டமாக மிகவும் காட்டுமிராண்டி சட்டம் என்று சர்வதேச ரீதியிலே மதிப்பீடு செய்யப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அனுர அரசாங்கம் ஆட்சியிலே அதாவது தேர்தல் காலப்பகுதியிலே மக்களுக்கு எதிரான அனைத்து அடக்குமுறை சட்டங்களையும் நீக்குவதாக கூறியவர்கள் இன்று மீளவும் அதனை மற்றொரு வடிவத்திலே கொழுக்கட்டை மோதக விளையாட்டை காட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே தமிழ் மக்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலாக சொல்லனா துயரங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். கால வரையறையின்றி அரசியல் கைதிகளாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே எங்களுடைய மக்கள் மிகவும் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தோற்ற நடப்படுகின்ற அரச திட்டமிட்ட சித்திரவதைகள் இந்த சட்டத்தின் வாயிலாக எங்களுடைய மக்களை நோக்கி ஏவிவிட்டப்பட்டிருக்கின்றது. இப்போது கொண்டு வரப்படுகின்ற மாற்று சட்டமும் கூட எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை மீறுவதாகவும் அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கையிலும் ஈடுபடாத முடியாதவாறு அவர்களை அடக்குவதாகவும் ஒடுக்குவதாகவும் இருக்கின்றது. போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் அதிக அதிகாரங்கள் கைதுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குகின்றது. இந்த அடிப்படையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் முழுசாக எதிர்க்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், அதனை அரசை பாதுகாப்பதற்கான PSDA என்று சொல்லப்படுகின்ற மாற்றுச் சட்டமும் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். இந்த இடத்திலே தமிழ் சிங்கள முஸ்லிம் முற்போக்கு சக்திகளுடன் இணைந்ததாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை கொண்டு செல்ல இருக்கின்றோம். எங்களுடைய அவை தீர்மானமும் இன்று தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வந்த சொல்லனா துயரங்களுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் ஏனைய அடக்குமுறை சட்டங்களும் நீக்கப்பட வேண்டும் என்று கோரியிருக்கின்றோம். இந்த இடத்திலே அரசு சாராத அனைத்து கட்சியினரும் நாங்கள் ஒன்று திரண்டிருக்கின்றோம். அவை தீர்மானத்தின் அடிப்படையிலே அரசு சார்ந்தவர்கள் அதாவது மத்திய அரசு சார்ந்த தேசிய மக்கள் சக்தியை தவிர அவர்களிலே இருவர் அந்த நேரம் வெளிநடப்பு செய்திருந்தார்கள் சபையிலே. ஏனைய 6 பேரும் சபையிலே ஒருவர் வரவில்லை. ஏனைய 6 பேரும் சபையிலே இந்த தீர்மானத்திலே நடுநிலைமை வகித்திருந்தார்கள். அதே நேரத்திலே இந்த தீர்மானத்தின் வாயிலாக தாங்கள் அரசு சரியானது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற வாயிலாகவும் கூறியிருந்தார்கள். அவற்றிலேயும் நாங்கள் நிராகரிக்கின்றோம். அடிப்படையிலே சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சகல கட்சிகளும் இணைந்ததாக நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக பலதரப்பட்ட காட்சிப்படுத்தல்களையும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான பிரச்சாரங்களையும் கிராமமாக மேற்கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றோம். நன்றி.